கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் யாராக இருக்கிறார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மிக அவசியம் என்பதை ஏன் இன்றைக்கு வலியுறுத்தப்படுகின்றது? ஒருவேளை உலகம் அதை மிகவும் கொச்சையாக மதமாற்றம் செய்கிறார்கள் என்றும் இன்னும் ஏனைய மலிவான வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அவர்கள் அறியாமையிலே அப்படி செய்கிறார்கள் என்பதை நாம் முற்றிலுமாக நாம் அறிந்திருக்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் தன்னை கொன்ற மக்களை பார்த்து, ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்ன கடவுள் அல்லவா? அதுதான் நிஜமான ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவர் என்றால், ஏதோ ஒரு மதத்தை தழுவிக்கொள்வதற்கும் அந்த மதத்திற்கான கடவுளுமாக இயேசு அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய ரட்சிப்பு, நமக்கு வேண்டிய சமாதானம், நமக்கு வேண்டிய கிருபை, நமக்கு வேண்டிய வழி நடத்துதல், கடவுளிடத்திலிருந்து நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகள், அதற்கு இயேசுவே வழியாக இருக்கின்றார். இயேசுவின் மூலமாக மட்டும்தான் மனு குலத்திற்கு மீட்பும் ரட்சிப்பும் உண்டாயிருக்கின்றது. அவராலே அன்றி இல்லையா வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே, அது அவ்வளவு உண்மையாக இருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதின் மூலமாக நிகழ்கின்ற காரியம் என்ன? ஆபிரகாமிற்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஆகிய ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு மதம் மாறுகின்றான் என்பதல்ல அர்த்தம். அவன் வாழ்க்கையில் இருக்கிறதான தரித்திரங்கள் நீங்கவும், அவன் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான பாவத்தினால் உண்டாகிற சாபங்கள் நீங்கவும், அவன் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான குறைவுகள் நீங்கவும் ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறதே, ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே, அது அப்படியே இந்த மனிதனுக்கும் சொந்தமாவதை தேவன் விருப்பம் கொண்டிருக்கின்றார். ஆபிரகாமோடு முடிந்து போவதாக அல்லது முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய பிள்ளைகளோடு கூட அது முடிந்து போகிறது அல்ல. அது புறஜாதிகளுக்கும், புறஜாதிகள் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானுமாக இருக்கின்ற நமக்கும் அது சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது யார் மூலமாக உண்டாகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிறது. அப்படியானால் நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் மாறுகின்றதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் இன்னொரு இடத்துல இதே பவுல் சொல்லும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று எழுதியிருக்கிறது. பழையவைகள் என்ன? பழைய பாவம், சாபங்கள், எல்லா விதமான இயலாமைகள் எல்லாம் அகன்று போகும். அவன் புதிய மனிதனாய் கிறிஸ்துவுக்குள் பிறக்கின்றான். கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாய் பிறக்கும் பொழுது அவனுக்கென்று உத்தரவாதமாக்கப்பட்டதான ஆசீர்வாதங்கள் உண்டு. அது எந்த ஆசீர்வாதம்? அது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாமின்
ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் நானும் பங்காளிகளாக நாம் இருக்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு காரியம் கொடுக்கப்படுமானால் அது அவருக்குரியதாகத்தான் மாறும். ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அப்படிப்பட்டதல்ல. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவரோடு நின்று போவதாக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக ஆபிரகாமின் சந்ததியாக இன்றைக்கு ஆண்டவரால் முத்தரிக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அது சொந்தமாகி இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் எத்தனை ஸ்லாக்கியம் பெற்ற மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். கலாத்திய மக்கள் ஒரு புறஜாதி மக்கள். அவர்களுக்கு பவுல் சொல்லும்பொழுது இப்படித்தான் சொல்லுகின்றார், நீங்கள் ஏதோ இயேசு ஏற்றுக்கொள்வதினாலே நீங்கள் ஒரு மதத்திற்குள் வந்தீர்கள் என்ற அர்த்தம் அல்ல. உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷம் உங்களுக்குள்ள எண்ணத்தை உருவாக்கி தருகிறது என்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் வாரிசுகளாக மாறுகிறீர்கள் என்று சொல்லி தருகிறது. அதே வார்த்தை, அதே சத்தியம்தான் இன்றைக்கு நமக்குள்ளாக கொடுக்கப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது, நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகின்றோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகின்றோம். அதன் மூலமாய் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாகிறது. இந்த உலக பிரகாரமான காரியம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஏன் மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் சகல சத்தியத்திற்குள் நம்மை வழி நடத்தும், எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும், நம்முடைய ஆத்மாவை தேற்றி வழி நடத்துவதற்கு பரிசுத்தாவியானவர் ஒத்தாசையாக இருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்பது மதம் மாறுவது அல்ல, வாழ்க்கை கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இணைக்கப்பட்டு கடவுளுக்குரியவர்களாக நாம் மாறுவது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாகிற ரட்சிப்பு எங்களை கடவுளுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறது. கடவுளுடைய அனைத்து ஆசீர்வாதத்திற்கும் எங்களை பாத்திரர்களாய் மாற்றுகிறது. அதற்காய் தோத்திரம். ஆகவே எங்களை தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கடவுள் தாமே எங்களை முழுமையாய் பொறுப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து வழி நடத்தியருளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.